Hi guys, welcome to Voyage Praveen vlogs. இன்னைக்கு ஒரு புது வீடியோ முன்னாடி வந்திருக்கேன். நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் Faaz coconut oil mill. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் இவங்களோட மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம வீடியோக்குள்ள கொண்டு வருவோம். ஸ்டே டியூன். ஸோ Faaz coconut oil mill இவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அந்த ஃபுல் டீட்டெயிலே அவங்க ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க, உங்களோட என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க. நம்ம இங்கே மெயின்லி பண்ணுறது ஆயில் தான். 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில் நாங்கள் செய்கிறாங்க. கோகனட் ஆயில் இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, பீனட் ஆயில் இருக்குது, அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் செசமி ஆயில் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக். நாங்கள் எல்லா ஆயிலும் இங்கே தான் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது. நீங்கள் இங்கே வந்துன்னா உங்களுக்கு நேரில் பார்த்து வாங்கி கொண்டு போகலாம். அவங்க சொன்ன மாதிரி இவங்க கிட்ட 5 டைப் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நேரில் வந்து அவங்க ப்ரொடக்ஷனை பார்த்து நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ நம்ம வாங்குற ப்ராடக்ட் ஒரிஜினல் தான் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கண்டிப்பாக வாங்கிட்டு போக முடியும். அதுதான் இங்கே அட்வான்டேஜ். அண்ட் இவங்க ப்ரொடக்ஷனுக்கு உள்ளாடி போயிட்டு இவங்க ப்ரொடக்ஷன் எப்படி பண்றாங்க அதையும் நம்ம பார்ப்போம். ஸ்டேடியம். இப்போ நம்ம அவங்களோட மில்லுக்கு உள்ளாடி இருக்கோம். இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்போம் இந்த ப்ராசஸ்ல எப்படி இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த நார்மலாக இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இல்லைங்க மற்ற ஆயில்ஸ் நீங்கள் எப்படி வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அதை பற்றி ஒன்று சொல்லுங்கள். கொப்பரை உணக்கிட்டு உள்ளே போட்டு அப்படியே அரைச்சி அப்படி வெளியே எடுத்து பேக் பண்ணுறது, அதுதான். வேறு எதுவும் மிக்சிங் அந்த மாதிரி டேரக்டா தேங்காய் உனக்குண்டு நிறைய கொப்பரை போட்டு அரைச்சிட்டு எடுக்கிறதா? கொப்பரை போட்டு அப்படியே அரைச்சி பேக் பண்ணி அப்படியே சேல் பண்ணுறது. ஓகே. ஆனால் இப்போ நல்லெண்ணெய் அதே மாதிரி எப்படி பண்ணுவாங்க? அதுவும் அதே மாதிரி தான். அதே எல்லாத்தையும் உள்ளே போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து அப்படியே பேக் பண்ணி அனுப்புறது, அந்த மாதிரி தான். ஒரே ப்ராசஸ் தான் எல்லாத்தையும். ஓகே. இப்போ ஒரு கரெக்டாக டியூரேஷன் எவ்வளோ நேரம் எடுக்கும்? இப்போ நான் வாரேன், எனக்கு இப்போ ஒரு தேங்காய் எண்ணெய் வேணும், எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நான் ஆசைப்பட்டா எவ்வளோ நேரம் எடுக்கும்? கொப்பரைனா 1 hour எடுக்கும். அதுனா சிசமி ஆல்மண்ட் அந்த மாதிரினா ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கும். அவ்வளோதான். அப்போ ஒரு நேச்சுரலாக வாங்கணும்னா தான் ஷாப்பில் டேரெக்டாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷாக கண்ணு முன்னாடி அரைச்சி வாங்கிட்டு போகலாம். கண்ணு முன்னாடி அரைச்சி வாங்கிட்டு போகலாம். சூப்பர். ஆனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இல்லை, 1 hour வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டி லைவ் வச்சுருப்போம், அதை அப்படியே வாங்கிட்டு போய்க்கலாம் லைவ். சூப்பர். ஓகே. ஸோ இந்த இவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இருந்தாலும் முக்கியமாக இந்த இதோட காஸ்ட் என்ன அண்ட் ஹோம் டெலிவரி இருக்கா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதை நான் வீடியோவில் போடலைன்னா எப்படி நீங்கள் என்ன விரட்டி இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு தெரியும். அதனால சேஃப்டிக்கு நான் இப்போயே கேட்டுறேன். ஹாய் நண்பா. ஸோ ஓவராலாக பார்த்து நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாமே ஓகே தான். இதோட உங்களுக்கு ஹோம் டெலிவரி இருக்கா அண்ட் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாம் அவங்கள்ட்ட பாட்டில்ஸ் இருக்குது, அதை ஒன்று டீட்டெயிலாக சொல்லுங்கள். நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் பாட்டில் இருக்குது. 1 liter பாட்டில், 500 ml பாட்டில், அதுக்கு சின்னது 250 ml பாட்டில். இது வந்து கோகனட்டும் பீனட்டும் வந்து 50 dirhams தான். 1 liter, half liter 25 dirhams, 15 dirhams coming to 250 ml. ஆல்மண்ட் ஆயில் வந்து 100 dirhams தான் லிட்டருக்கு, half literக்கு 50 dirhams, சின்னதுக்கு 250 mlக்கு 25 dirhams தான். பின்ன அது வந்து எள்ளெண்ணான்னு சொல்லுவாங்க, செசமி ஆயில். அது வந்து லிட்டருக்கு 85 dirhams தான். சின்னதுக்கு 250 mlக்கு 25 dirhams, அது 500 ml வரும்போது 45 dirhams தான். அண்ட் ஹோம் டெலிவரி எப்படி, எது வரைக்கும் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவோம்? நாம் இப்போது ஷார்ஜா, அஜ்மான், துபாய் தான் ஹோம் டெலிவரி பண்ணுறது. 5 dirhams தான் டெலிவரி சார்ஜ். கராமாவில் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. கோர்ஃபுகான், ஃபுஜைரா, ராசல் கைமா,
அபுதாபி நம்ம கொரியர் பண்ணுறாங்க. அது வந்து கொரியர் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு டிபெண்ட்ஸ் தான் ப்ரைஸ் வர வரும். ஓகே. இந்த எண்ணெயை பார்த்தோன்னா சில பல கடந்த கால வரலாறுகள்லாம் அப்படியே ஞாபகத்தை வந்துட்டு போகுது. பண்டு எங்கள் அப்பா ஆற்றுல குளிச்ச கூட்டின்னு போகும்போது அப்படி 2 லிட்டர் எண்ணெய் அப்படியே தலையில் ஊற்றி ரோட்டில் அப்படியே நடக்க கூட்டின்னு போகும். தலையில் ஒரு தாளம் போடுங்க பாருங்க, வேற லெவல் அதெல்லாம். அப்புறம் இந்த சைடு ஒன் சைடு முடிய ஒழிச்சுட்டு ஸ்கூலில் அப்படி எண்ணெயோட மூஞ்சி ஃபுல்லாக எண்ணெய் இருக்கும். அப்படியே ஸ்கூலில் போன நாட்களெல்லாம் உண்டு. இப்போ இந்த மாதிரி பாட்டில் நேச்சுரலான தேங்காய் இல்லை இப்படிலாம் எங்கள் அப்பா பார்த்தோன்னா துபாயில் வந்து தலையில் ஊற்றிற முறை. ஸோ ஓவராலாக நம்ம இவங்களோட ப்ராசஸ், இவங்களோட என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு எண்ணெயை தயாரிக்கிறாங்க, விற்கிறாங்க. ஒரு கலப்படம் இல்லாத எந்த பொருளும் உடம்புக்கு கேடு கிடையாது. ஸோ ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஃபாஸ் கோகோனட் ஆயில் மில் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாங்களும் இப்போ 1 லிட்டர் வாங்க போகிறோம். 1 லிட்டர் இல்லைப்பா, எனக்கு 4 லிட்டர் மாதிரி. நாங்களும் வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூவில் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஓகே.